அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் பவானி அம்மன் தோன்றினாள். நான் ரேணுகாதேவி, பெரியபாளையத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன். உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன். இதை நினைத்து நீ பயப்படாதே. நீ மீண்டும் இங்கு வா. இங்கு வந்து என்னை தினமும் வணங்கி வழிபட்டு ஒரு கோவில் எழுப்பு என்று உத்தரவிட்டாள். திடுக்கிட்டு விழித்த வளையல்காரருக்கு வியர்த்து கொட்டியது. மறுநாளே வளையல், மஞ்சள், குங்குமம் மூட்டைகளுடன் சென்னைக்கு புறப்பட்டார். பெரியபாளையம் வந்ததும் அந்த புற்றை பார்த்தார். அந்த பகுதி மக்களிடம் அம்மன் கனவில் வந்து உத்தரவிட்டதை கூறினார். அப்பகுதி விவசாயிகள் நீண்ட நாட்களாக அந்த புற்றை அகற்றிவிட்டு அதில் வயல் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தனர். வளையல் வியாபாரி சொன்னதும் கடப்பாரை எடுத்து வந்து புற்றை இடித்து அகற்றத் தொடங்கினார்கள். பாதி புற்று இடிக்கப்பட்ட நிலையில் நங் என்று ஒரு சத்தம் கேட்டது. கடப்பாறையிலும் இரத்தம் காணப்பட்டது. அதோடு புற்றில் இருந்தும் இரத்தம் வழிந்தது. பூமியே இரத்தத்தால் நனைந்தது போலானது. இதை பார்த்து அந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் பயம் வந்துவிட்டது.